குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய 2025 மே மாதம் 15ஆம் தேதி விடிய காலையில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷபராசியிலிருந்து குரு மிதுன ராசிக்கும் இந்த மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாக போகிறாரு. காலபுருஷனுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்ல வீரமும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் வீரத்துக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோல் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு பிரபலமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோல் கவிதை எழுதுகிறவங்க, கதையாசிரியர்கள், பாடல் பாடுறவங்க, இசையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தா பிரயாணத்து மூலயமா, அதாவது அவங்களுடைய டூரிசம்னாலேயே அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குரு 3ஆம் இடத்துலேருந்து காலபுருஷனுடைய 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. இந்த அமைப்பு படி பார்க்கும்போது குருவுடைய பார்வை துலாம்ங்கிற இடத்துல விழுறதால கலைத்துறை நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். புதிய திரைப்படங்கள், புதிய கலை நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஆண்டில் நிறைய நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 9ஆம் இடத்துல குருவுடைய பார்வை தன்னுடைய சொந்த வீடான தனுசில் குரு பார்க்குறதால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தெய்வ நம்பிக்கையும் வழிபாடு ஸ்தலங்கள் மேலே நிறைய ஆர்வமும் நிறைய பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதுபோல் ஆன்மீக விஷயங்களில் நிறைய பேர் ஈடுபாடு செய்வாங்க. குருவுடைய பார்வை 11ஆம் இடத்தில் விழுறதால அங்கே இருக்கக்கூடிய ராகு சுபத்துவம் அடைகிறாரு. அதே போல் லாபகரமான ஒரு ஆண்டாக இருக்கும். பெரும்பாலானவருக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ், அவங்க பண்ணக்கூடிய முயற்சிகளும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த ஆண்டு இருக்கும், அதாவது குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வெளியிடக்கூடிய பதிவுகள்லாம் உடனுக்குடன் வரும். அதே போல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குரூப்ஸ்க்கெலாம் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. கன்னிராசி. காலபுருஷனுக்கு 6வது ராசி கன்னிராசி. கன்னிராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வரக்கூடிய குரு பயிற்சியில் 10ஆம் இடத்துல வரப்போகிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ ஒரு வேலையை விட்டுட்டு புதுசாக இன்னொரு வேலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையோ, தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளிநாடு வெளி மாநிலங்களில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலாம் சில பேருக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். குறிப்பாக விவசாயத்தில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. விவசாயத்துறை, அந்த விவசாய சம்மந்தப்பட்ட யூரியா மற்றும் அந்த கெமிக்கல்ஸ்லாம் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸில் நிறைய புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த ராசினர் ஐடி துறையிலையும் அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க சான்சஸ் இருக்கும். குரு 10ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்துலையும், நேர் பார்வையாக 4ஆம் இடத்துலையும், 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்துலையும் பார்க்க போகிறாரு. அப்போ இந்த இடங்கள்லாம் சுபத்துவம் அடைகிறது. 2, 4, 6 இந்த இடங்கள் 3மே சுபத்துவம் அடைகிறது. குரு 2ஆம் இடத்துல பார்க்குறதாலே நல்ல பேச்சாற்றல் இருக்கும். குறிப்பாக பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு ஆசிரியர் தொழில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர் தொழிலேருந்து ஒரு தலைமை ஆசிரியர் பொறுப்புக்கு சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதுபோல் ஐடி கன்சல்டண்ட்டாக வேலை செய்கிறவங்க, ஐடியில் ட்ரெயினர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அவங்களுடைய பேச்சாற்றலுக்கு நல்ல அங்கீகாரமும் அதுக்கேற்ற ஒரு சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய சூழல் இந்த குரு பயிற்சி கொடுத்துரும். அதுபோல் வக்கீலாக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க வாதாடக்கூடிய வழக்குகள்லாம் அவங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நிறைய ஜூனியர்ஸ்லாம் அவங்கக்கிட்ட சேருவாங்க. இப்போ குருவுடைய பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்தை விழுறதால பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வண்டி வாகன சேர்க்கை அமையும். ஒரு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமோ, ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும். அதுபோல் தாயாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்ட முதியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பிள்ளைகள் சிறப்பாக படிப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல யோகம் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும். ஒரு குறுகிய பிரயாணம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குருவுடைய 9ஆம் பார்வை ராசியின் 6ஆம் இடத்துல விழுறதால எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய யோகமும், நோய்கள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போது கடன், நோய், எதிரி இதிலேருந்து முற்றிலும் இவங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய சூழல். அப்போ இவங்க யாருக்கும் கடன் கொடுத்துருந்தாங்கன்னா பணம் இவங்களை தேடி வரும்.
அதுபோல் இவங்க பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தாங்க, இவங்களால் இந்த காலகட்டத்தில் இந்த லோன்லேருந்து வெளியில் வர முடியும், கட்டி வெளியில் வர முடியும். இப்படிப்பட்ட நல்ல சுபபலன்கள்லாம் ஏற்படும். இந்த ராசியிலும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை நடந்தேறி ஒரு குடும்பம் அமையக்கூடிய சூழலாம் இருக்கும். ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும், பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் அமையும். அப்போ கன்னிராசிக்கும் வரக்கூடிய குரு பயிற்சி நல்ல சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சியில் சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டதான் கன்னிராசி. அதில் சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 70% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா சூரியனே விரையாதிபதியாக வர்றாரு. இதுக்கடுத்தது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு உரிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனும், 3, 8க்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.